அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அம்பை எழுதிய சாம்பல் மேல் எழும் நகரம். கல்லூரியிலிருந்து திரும்பும்போது கீழ்த்தளத்தின் வீட்டின் முன் கூட்டம் கூடியிருந்தது. எனக்கு அப்பவே தெரியும் இது நடக்கும்னுட்டு என்ற உரத்த விமர்சனங்களும் ஆமோதிக்கும் குரல்களும் சற்று தள்ளி நின்று தனிந்த குரலில் பேசிக்கொண்டிருந்தவர்களின் உரையாடலிலிருந்து தெரித்த சொற்களும் கேட்டன. இவளை பார்த்ததும் மேல் மாடிகளுக்கு போகும் படிகளை விட்டு ஒதுங்கி இவள் கேள்வியை எதிர்பார்த்து நின்றனர். என்ன விஷயம் என்றாள் மெல்ல. 70 வயது பிரமோத் சோன்கர் முன்னால் வந்து கூறினார். மேடம், ஊர்மிளா தாயே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. தூக்கி வாரி போட்டது. காலையில்தான் கீழே இறங்கும்போது வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த ஊர்மிளாவிடம் பேசியிருந்தாள். காய்கறி, ரொட்டி, பழம் ஏதாவது மாலை வரும்போது வாங்கி வர வேண்டுமா என்று கேட்டிருந்தாள். அப்படி அவளிடம் தினமும் கேட்பது வழக்கம். அவருக்கு வயது 75, தவிர 95 வயது மாமியாரை காப்பாற்றும் பொறுப்பு வேறு. மாமியார் அதிகம் நடமாட முடியாமல் படுக்கையில் இருந்தார். ஊர்மிளாவின் கணவர் இறந்த பிறகு கடந்த 20 வருடங்களாக மாமியார் அவர் பொறுப்பு. ஒரே மகன் அமெரிக்காவில். மாமியாருடன் அவர் செய்யும் உரத்த உரையாடலுடன் தான் பலருக்கு அந்த குடியிருப்பில் பொழுது விடியும். கிழவி, இருக்கியா போயிட்டியா? நீயா போவ? ஏன் உயிரை வாங்கிட்டு தான் போவ? ஒரு முனகல் பதிலாக வரும். அண்ணே, இதோ சுட சுட. நில்லு, பாத்ரூம் கூட்டிட்டு போறேன். சரி, சாய் குடி. குடிக்கிற போது நீ போய் சேர்ந்தாதான் எனக்கு விடியும். ஊர்மிளாவின் மாமியாருக்கு உடல்நலம் குன்றிப்போன கடந்த 15 ஆண்டுகளாக இதுதான் அந்த வீட்டின் உதயகானம். ஊர்மிளா டீச்சராக இருந்தபோது மாமியார்தான் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டார். வயது காலத்தில் ஒன்றும் முடியவில்லை என்று முணுமுணுத்தபடி. ஊர்மிளா சிரித்துக்கொண்டே மாமியாருக்கு பதில் சொல்வாள். ராவ்தே ஆயி, கஷாலா தக்ரார் கர்த்தாய். இருக்கட்டும் ஆயி, எதற்கு இப்ப தகராறு? பணி ஓய்வு கிடைப்பதற்கு முன் கணவன் இறக்க மகனும் வெளிநாடு போய்விட ஊர்மிளாவுக்கு கசந்து போயிற்று வாழ்க்கை. கிழவி அத்தனை வசவுகளுக்கும் பொறுமையாக இருப்பார். யாராவது வந்தால், பாவம் அவளும் தான் என்ன செய்வா, நான் பாரமாயிட்டேன், கவனிச்சுக்க ஆளை போடுன்னு பேரன் சொல்லிக்கிட்டே இருக்கான். கேட்க மாட்டா. நீ வெளியில போ, உன் இஷ்டப்படி இருன்னா அதுவும் கேட்கறதில்ல. அவளுக்கும் பிபி சக்கரைன்னு ஏகப்பட்டது இருக்கு என்று ஊர்மிளாவுக்கு பரிந்து பேசுவார். 10-15 நாட்களுக்கு முன் கிழவி குளியலறையில் வழுக்கி விழுந்துவிட்டார். இடுப்பெலும்பு விரிசல் கண்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக வேண்டி வந்தது. வீடு ஆஸ்பத்திரி என்று ஓட்டம். காலையில்தான் வெகு நாட்களுக்கு பின் வாசலில் ஊர்மிளாவை பார்த்தாள். ஏதாவது வாங்கி வர வேண்டுமா மாலையில் என்று கேட்டுவிட்டு கிழவியின் உடல்நிலை பற்றி கேட்டபோது, கிழ உடம்பு, பார்க்கலாம் என்றார். கட்டடத்தில் இருந்த யாரும் கிழவி உயிருடன் திரும்பி வருவாள் என்று நினைக்கவில்லை. பிரமோத் சோன்கர் கூறினார். காலையில் 12 மணி அளவுக்கு ஆஸ்பத்திரியிலிருந்து கூப்பிட்டார்களாம். கிழவி உயிர் தப்பிவிட்டார், வீட்டுக்கு கூட்டி போகலாம். தினம் உடற்பயிற்சி செய்வித்து கவனித்துக் கொள்ள வேண்டும். நல்ல ஆரோக்கியமான உணவு தர வேண்டும். சக்கர நாற்காலியில் பூங்காவில் உலாத்த கூட்டி போக வேண்டும். ஆஸ்பத்திரியிலிருந்து கூப்பிட்ட போது சோன்கர் கூட இருந்தார். கைபேசியை மேஜை மேல் வைத்துவிட்டு இவரை பார்த்து சிரித்தார் ஊர்மிளா. கண்களில் கண்ணீர். கிழவியை மாலை வாக்கில் அழைத்து வர உதவுவதாக கூறிவிட்டு இவர் வந்துவிட்டார். 3 மணிக்கு கூச்சல் கேட்டு முதல் மாடியிலிருந்து இவரும் இவர் மனைவியும் வந்தால் முன்வாசலில் நெருப்பில் எரிந்து கொண்டிருந்தார். பக்கத்தில் மண்ணெண்ணெய் டப்பா. வீட்டிற்குள் செய்தால் வீடு பாழாகிவிடும் என்று வெளியே வந்து இதை செய்திருக்கிறார். வீட்டின் கதவு திறந்திருந்தது. உள்ளே 4 வரி எழுதிய தாள் ஒன்று, மகனின் முகவரி மற்றும் கைபேசி எண்களுடன். களைத்து விட்டேன். உடலில் வலுவில்லை கிழவியை பேண. நான் இருக்கும் வரை அவளை முதியோர் இல்லத்துக்கும் அனுப்ப முடியாது. மன்னிக்க வேண்டும். பிரேத பரிசோதனைக்கு உடல் போயிருந்தது. மகனுக்கு தகவல் தெரிவித்தாயிற்று. மாடி ஏறி வந்தபோது ஊர்மிளாவின் தவிப்பு அவளுக்கு புரிந்தது. அந்த கட்டடம் பழம் கட்டடம். அதை இடித்துவிட்டு ஆகாயத்தை உரசும் பல்மாடி கட்டடம் ஒன்றை எழுப்ப கட்டுமான தொழிலில் இருந்த பெரும் பண முதலாளிகளில் ஒருவர் முன் வந்திருந்தார். தற்போது இருப்பவர்கள் ஒரேடியாக விற்றுவிட்டு போகலாம், அல்லது புது கட்டடம் எழும்பும் வரை வேறு இடத்துக்கு குடிபோகலாம். வாடகையை கட்டுமான தொழில் வியாபாரி தருவார். கூடுதலாக இன்னும் ஒரு அறை உள்ள வீடு கிடைக்கும் கட்டி முடித்த பிறகு.
கட்டடத்தில் இருந்த எல்லோருக்குமே 60-70 வயது இருக்கும். எப்போது கட்டி எப்போது குடி வருவது? சாமானையெல்லாம் எடுத்துக்கொண்டு எங்கே வாடகையில் இருக்க முடியும்? 95 வயது இடுப்புடைந்த மாமியாருடன் ஊர்மிளா எங்கு குடிபோக முடியும் போவதானால்? அவள் மனத்தில் வேறு ஒரு நினைவும் வந்திருக்கலாம். 20 ஆண்டுகளுக்கு முன் மின்சார வண்டி ஓடும் இருப்பு பாதைக்கு இரு பக்கங்களிலும் நெருக்கமாக கட்டப்பட்ட பழங்கால ஒற்றையறை சால் எனப்படும் கட்டடங்களில் 2 கிராண்ட் ரோட் ரயில் நிலையத்தின் அருகே ரயில் ஓடும் அதிர்வை தாங்காமல் திடீரென இடிந்து விழுந்தன. அதில் ஒரு கட்டடத்திலிருந்த ஊர்மிளாவின் அக்காவும் அண்ணாவும் தப்பி பிழைத்தனர். ஆனால் தரைமட்டமாகிவிட்ட கட்டடத்திலிருந்து எதையும் மீட்க முடியவில்லை. எல்லோரும் வாடகையில் குடிவந்தவர்கள். 4 தலைமுறையாக தொடர்ந்த வாடகை. ஆரம்பகால வீட்டு சொந்தக்காரர் சிறு தொகை முன்பணமாகவும் மாத வாடகை 15 ரூபாயாகவும் தொடங்கி வைத்த வாடகை வீடுகள். சொந்தக்காரரின் கொள்ளு பேரன் வரை அதே வாடகை. வாடகைக்காரர்களை வெளியேற்ற முடியாது. மராமத்து செய்யப்படாத வெள்ளை அடிக்கப்படாத கட்டடங்கள். அக்கம்பக்கம் நவீன மோஸ்தார் கட்டடங்கள். இதற்கென்றே உள்ள குண்டர்களிடம் சொல்லி எரித்து விடலாமா என்று சொந்தக்காரரின் கொள்ளுப்பேரன் யோசித்துக் கொண்டிருந்த போது ஒரு பெருமழை நாளில் மின்சார வண்டி கடந்தவுடன் சீட்டுக்கட்டுகளைப் போல சரிந்து விழுந்தன இரு கட்டடங்களும். சிலர் மரித்தனர். வாடகை கொடுத்து இருந்தவர்களுக்கு உதவித்தொகை தருவது அவசியமில்லை. வெகுவாக முயன்ற பின் மாற்று வீடுகள் பின்னர் தருவதாக உறுதியளித்து கோரேகாவ் கிழக்கு பகுதியில் உள்ளே தள்ளியிருந்த இடத்தில் செங்கல் சுவரும் ஆஸ்பெஸ்டாஸ் கூரையுமாய் வீடுகள் தரப்பட்டன. மாற்று வீடு தரப்படாமல் 15 ஆண்டுகளுக்கு முன் ஊர்மிளாவின் அண்ணனும் அக்காவும் இறந்து போயினர். ஊர்மிளாவின் முடிவுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இவளுக்கும் கட்டடத்தில் உள்ள மற்றவர்களைப் போல் முடிவெடுக்க வேண்டியிருந்தது. பணி ஓய்வு பெற இவளுக்கும் கணவனுக்கும் 5 ஆண்டுகள் இருந்தன. 3 பெரிய படுக்கை அறைகள் கொண்ட வீடு. கடந்த ஆண்டு வரை ஒரு படுக்கை அறையில் அதிகம் நடமாட முடியாத மாமியாரும் மனவளர்ச்சி குன்றிய 60 வயது நாத்தனாரும் இருந்தார்கள். தன் தாயாரை அந்த குழந்தை பெண் அவ்வளவு கருத்துடன் பார்த்து கொண்டாள். ஆனால் எந்த மன இறுக்கமும் இல்லை. இவள் கணவன் குமாரப்பா இவளுக்கு அதிகம் வேலையில்லாமல் பார்த்து கொண்டான். காலையில் எழுந்து வாய் கழுவ அம்மாவுக்கு உதவி, காப்பி போட்டு அம்மா அருகில் அமர்ந்து பேசியபடி குடிப்பான். கன்னடத்தில் பேசிக்கொள்வார்கள் இருவரும். அம்மாவுக்கு பாட்டு பிடிக்கும். எம்எல் வசந்தகுமாரியின் தேவர் நாமாக்களை போடுவான் தினமும். பாரோ கிருஷ்ணய்யாதான் ஒவ்வொரு தினமும் முதல் பாட்டு. பிறகு சிறு பெண்ணாக இருக்கும் அக்காவை எழுப்புவான். அவள் பல் தேய்த்து வந்ததும் அவளுக்கும் காப்பி. ಚೆನ್ನಾಗೆ ನಿದ್ದೆ ಮಾಡಿದೀಯ ಮರಿ? நன்றாக தூங்கினியா குழந்த என்று கேட்டபடி. பிறகுதான் இவளை எழுப்புவான். ஆனாலும் வீட்டை பார்த்து கொள்ள ஆள் வேண்டியிருந்தது. அப்படி வந்தவள்தான் கம்லி. அவர்கள் இருந்த கட்டடமும் அதையொட்டிய பல கட்டடங்களும் 1978 கட்டப்பட்டவை. அந்த பகுதியிலிருந்த ஒரு பெரிய குடிசை பகுதி முற்றிலும் எரிந்து போனது ஓர் இரவில். மரங்கள் அடர்ந்த இடம் அது. நடுவில் இருந்த ஒரு பெரிய வெற்றிடத்தில் எழும்பியிருந்தன குடிசைகள். சதுப்பு நிலப்பகுதி. அதில் மண்ணை நிரப்பி கட்டியிருந்தனர் குடிசைகளை 50களின் இறுதியில் வந்த குடியேறிகள். கம்லி அங்கேதான் ஒரு வீட்டில் பிறந்தாள். அங்கே இருந்த மானேக்கை திருமணம் செய்து கொண்டாள். அவர்களை அங்கே இருந்து விலக்க முயற்சிகள் தொடங்கின 70களில். அந்த பகுதியில் மாற்றிடம் தந்தால் போவதாக கூறினார்கள் அவர்கள். அங்கு வரப்போவது நடுத்தட்டு மக்களுக்கான கட்டடங்கள். அதில் இவர்கள் எப்படி தங்க முடியும் என்று கூறினார்கள். இவர்கள் வாதிட அவர்கள் மறுக்க என்று போய் ஓர் இரவில் எல்லா குடிசைகளும் நெருப்புக்கு இரையாகின. முதியோர், பெண்கள், குழந்தைகள் என்று 50-100 பேர் மரணம். செய்தித்தாட்களில் 2 நாட்கள் பரபரப்பு. அதன்பின் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நஷ்ட ஈடு தொகை. ஒரே மாதத்தில் கட்டட வேலைகள் தொடங்கின. கம்லியும் கணவனும் 5 மைல் தொலைவில் புதிதாக உருவாகிக் கொண்டிருந்த ஒற்றையறை இருப்பிடங்களில் ஒற்றையறை வீடு ஒன்றை வாங்கி குடியேறினர். இந்த கட்டடங்கள் உருவானதும் கம்லி இங்கு வீட்டு வேலைக்கு வந்தாள். கணவனுக்கும் வேலை உருவாயிற்று. அத்தனை குடும்பங்களின் துணிகளுக்கும் இஸ்திரி போடும் வேலை. சில சமயம் முன்னரை ஜன்னல் வழியாக வெளியே இருக்கும் மரங்களை பார்ப்பாள். என்ன கமலி என்றால், என் வீடு இங்கதான் திதி இருந்தது, இதே மரம்தான் என் வீட்டு வாசல் முன்னால இருந்தது என்பாள். மன வளர்ச்சி குன்றிய தன் பெண்ணை பார்த்து, என்ன வயது வந்த காலத்துல கவனிச்சுக்கத்தான் உன்னை பெற்றிருக்கேனா என்று அங்கலாய்ப்பார் மாமியார். அந்த பெண்ணும் சிரிக்கும். ஆமா என்று சொல்லும். அம்மாவை கட்டிக்கொள்ளும்.
ஒரு நாள் காலையில் தம்பி தந்த காப்பியை குடித்தபடி இருந்தபோது புறையேறியது ஒரு முறை. பிறகு எழுந்து வந்து அம்மாவை அணைத்து கொண்டது. உயிர் பிரிந்தது. இப்போது இந்த கட்டடங்களை இடித்துவிட்டு அடுக்குமாடி கட்டடங்கள் எழுப்பும் பிரச்சனை. அவள் கல்லூரி தாதர் அருகில் இருந்தது. அந்த ஆண்டுதான் கல்லூரி முதல்வராக பதவி உயர்வு கிடைத்திருந்தது. குமாரின் கம்பெனி கோட்டை பகுதியில் இருந்தது. சரக்கு கப்பல் கம்பெனி. அவனுக்கும் பதவி உயர்ந்திருந்தது. இவர்கள் வீட்டுக்கு கூடுதலாகவே தொகை கிடைக்கும் என்றார்கள். சேமிப்பிலிருந்தும் வங்கிக் கடன் வாங்கியும் வரும் பணத்தை அந்த தொகையுடன் சேர்த்து லோயர் பரேலில் புதிதாக கட்டப்படும் அடுக்குமாடி கட்டடங்களில் ஒரு வீட்டை வாங்க முடியும். இருவரும் அலுவலகம் செல்ல சௌகரியமாக இருக்கும். அந்த பக்கத்தில் இருந்த மனை மற்றும் வீடு விற்கும் தரகர் ஒருவர் வந்து அங்கு வரப்போகும் கட்டடங்களை பற்றி சொன்னார். எல்லாம் 24, 25 மாடி கட்டடங்கள் தீதி. மொசைக் தர வீடுகள், நவீன மோஸ்தர் சமையலறை, பாத்ரூம் எல்லாம் 5 நட்சத்திர ஹோட்டல்ல இருப்பது மாதிரி இருக்கும். ரொம்ப பெரிய அங்காடி வரப்போகிறது. அதுவே 10 மாடி அங்காடியாம். நியூயார்க், லண்டன்ல இருப்பது போல இருக்கும் உங்களுக்கு. எல்லாம் பாழாய் போய் கிடக்கும். மில் காம்பவுண்ட்ல தான் கட்ட போறாங்க. அந்த பகுதியே இப்ப மாறி போயிடும் பாருங்க. கிரண்காவ் இப்போ பேங்காக் ஆயிடும். கிரண்காவ் ஆலை கிராமம், அப்படித்தான் அந்த பகுதியை சொல்வார்கள். 100க்கும் மேற்பட்ட பருத்தி ஆலைகள் இருந்த பகுதி. 2.5 லட்சம் தொழிலாளர்கள் இருந்த இடம். கிட்டத்தட்ட 60 ஏக்கர் பரந்திருக்கும் பகுதி. குமாரும் அவளும் போய் பார்த்துவிட்டு வந்தார்கள். நகரத்தின் மையப்பகுதி. இந்த பக்கம் துல்சிபாய் தெரு, அந்த பக்கம் ஜே தாவு பாலம். நகரத்தின் பல பகுதிகளை இணைக்கும் கண்ணிகள். அவர்கள் பார்த்த வீடு 22ஆம் மாடியில் இருந்தது. முன்னறை பால்கனியிலிருந்து பழைய ஆலையின் நீண்டு எழுந்த புகைப்போக்கி தெரிந்தது. கட்டடத்தில் இருந்த பலர் வேறு வேறு இடங்களில் வீடு பார்த்திருந்தனர். ஒவ்வொருவராய் போக ஆரம்பித்தனர். ஊர்மிளாவின் மகன் தன் பாட்டியை முதியோர் இல்லத்தில் இருக்க ஏற்பாடு செய்து இந்த வீட்டை விற்றான். இல்லத்துக்கு போன 10ஆம் நாள் கிழவி போய்விட்டார். ஊர்மிளாவை கூப்பிடு என்று முனகியபடி, டைனோசர் மாதிரி அசைந்தபடி புல்டோசர் வீட்டை இடிக்க வந்தது ஒரு நாள். இவர்கள் சாமான்களை லாரியில் போட்டு வண்டியில் அமர்ந்ததும் புல்டோசர் முன்னேறி கட்டடத்தை முட்டியது வெறியுடன். 22ஆம் மாடி வீடு காற்றும் வெளிச்சமுமாய் இருந்தது. பால்கனியில் நின்றபடி ஆலையின் புகைப்போக்கியை பல கோணங்களில் படம் பிடித்தாள் முதல் தினமே. அதை பின்னணியாக வைத்தும் சில படங்கள். அவ்வளவு தூரம் வேலை செய்ய கம்லியால் வர முடியவில்லை. சவுக்கிதார் கம்முவை கூட்டிக் கொண்டு வந்தான். வீட்டு சாவியை அவளிடம் தரலாம், மிகவும் நம்பத்தகுந்தவள் என்றான் சவுக்கிதார். அந்த கட்டடத்தில் 5 வீடுகளில் வேலை செய்தாள். வீட்டு வேலை பற்றிய விவரம் கூறியதும் ஒப்புக்கொண்டாள். காலையில் சீக்கிரமாக வந்து காலை சிற்றுண்டி செய்து மதிய உணவையும் சமைத்து விட வேண்டும். பிறகு மதியம் வந்து வீட்டை சுத்தம் செய்து துணிகளை துவைத்து விடலாம். துணி துவைக்கும் இயந்திரம் உண்டு. மாலையில் இரவு உணவை சமைக்க வேண்டும். சப்பாத்தி செய்ய வேண்டும். அவளுக்கும் காலையும் மாலையும் சாப்பாடு உண்டு. வாரம் ஒரு முறை இவளுடன் மார்க்கெட் வர வேண்டும். காய்கறி, மளிகை சாமான்கள் வாங்க. கேட்டுக்கொண்டாள் கம்மு. தன் சம்பளத்தையும் கூறினாள். மும்பாய் வழக்கப்படி பாத்திரம் கழுவுதல், துணி துவைத்தல், அதாவது இயந்திரத்தில் துணி துவைக்க கூடுதல் சம்பளம், வீட்டை கூட்டி மெழுகுதல் என்ற 3 வேலைகளுக்கு என்று இருக்கும் சம்பளத்தை கூறிவிட்டு சமைப்பதற்கு அதிக சம்பளம் கேட்டாள். ஆண்டுக்கு ஒரு முறை சம்பள உயர்வு, வாரத்துக்கு ஒரு முறை ஓய்வு, பண்டிகை நாட்களில் விடுமுறை. வீட்டு வேலை செய்யும் பெண்களுக்கான சங்கம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அது நிர்ணயித்த விதிகளின்படிதான் சம்பளம். கூட சில நிபந்தனைகளை வீட்டு வேலை செய்பவர்கள் விதித்தார்கள். குளிர்பதன பெட்டியில் வைத்த சாப்பாட்டை தரக்கூடாது. 2 வேளை சாய் தர வேண்டும். காலை உணவும் மதிய சாப்பாடும் தர வேண்டும். தீபாவளிக்கு 1 மாத சம்பளம், போனஸும் புடவையும். ஆண்டுக்கு ஒரு முறை சம்பளத்துடன் கூடிய 10-15 நாட்கள் லீவு, அவரவர் கிராமங்களுக்கு போக. அந்த சமயம் முடிந்தால் பத்லி எனப்படும் மாற்று ஆளை வைத்துவிட்டு போவார்கள். தினம் வரத் தொடங்கினாள் கம்மு. மும்பையில் வீட்டு வேலை செய்பவர்கள் போல பரபர வேலை. அவள் பங்கு உணவை மட்டும் ஒரு டப்பாவில் எடுத்து போனாள். 3 அடுக்கு டப்பா. பலர் வீட்டு உணவை எடுத்துச் செல்வாள் போலும். வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போறியா கம்மு என்று அவளிடம் கேட்டாள் ஒரு நாள். ஆமா, என் பாபாவுக்கு. வீட்லையா இருக்காரு? ஆமா. வேலை கிடையாதா? வேலை போயிடுச்சு. என்ன வேலை செய்துகிட்டு இருந்தாரு? மில்லில் தான் 16 வயசுல இருந்து வேலை பண்ணினாரு. ஆயி சாப்பாட்டு கடை வச்சிருந்தாங்க. மில்லில் வேலை செய்யற அத்தனை பேருக்கும்
ஆயி சமைக்கிற சாப்பாடு பிடிக்கும். இந்த கோடியில தான் எங்களுக்கெல்லாம் வீடு. 1982ல அந்த பெரிய ஸ்ட்ரைக் தத்தா சாமந்து தலைமையில நடந்துதே. அப்போ எனக்கு 12 வயசு. நஷ்டத்துல மில் ஓட்ட முடியாதுன்னுட்டாங்க. பாலியஸ்டர் முன்னால பருத்தி தோத்துடுச்சு. அப்ப போன வேலை தான் பாபாவுக்கு. தினம் வீட்டு வாசல்ல மோடா போட்டு உட்கார்ந்து எல்லா புகைப்போக்கியையும் பார்த்துட்டு இருப்பாரு, குடிப்பாரு. ஆயி ஆயி இன்னும் சின்னதா ஒரு சாப்பாட்டு கடை வச்சிருக்காங்க. வயசாயிடுச்சுல்ல, வடாப்பாவை மட்டும் பண்ணுவாங்க. கொஞ்சம் பேர் வருவாங்க இப்பவும். அப்பெல்லாம் காலையில 2:30 மணிக்கே ஆயி எழுப்பிடுவாங்க என்ன. மழமழன்னுட்டு வேலை செய்யணும். ராத்திரி ஷிஃப்ட் முடிக்கிறவங்களும் காலையில ஷிஃப்ட் போறவங்களும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப வேலை தான் மௌசி. சண்டாஸ் வசதியெல்லாம் நல்லாவே இருக்காது. சாக்கடையிலையும் குப்பையிலையும் தான் விளையாடுவோம். ஆனா நிறைய பண்டிகையும் கொண்டாட்டமும் இருக்கும். கணேஷ் சதுர்த்தி, கோகுலாஷ்டமி, மொஹரம் வந்தா அவ்வளவுதான். அதுவும் கணபதி பப்பான்னா பெரிய கொண்டாட்டமா இருக்கும். பாட்டு, தமாஷா, டான்ஸு, குழந்தைங்களுக்கு பாட்டு போட்டி இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். லைசிம் பண்ணுவோம் மௌசி, அவ்வளவு அழகா இருக்கும். பாபா டோல்கி வாசிப்பாரு நாங்க லைசிம் ஆடுற போது. மொஹரத்தின் போது பெரிய ஊர்வலம் போகும். நாராயண் சூர்வே மில்லில் தான் வேலை செஞ்சாரு மௌசி. அவர் பாட்டெல்லாம் நாங்க பாடுவோம். பேசிக்கொண்டே போனால் ஒரு கனவுலகத்தை விவரிப்பது போல லட்சக்கணக்கான ஜனங்கள் நடமாடிக்கொண்டிருந்த ஓர் இடமாக அதை கற்பனை செய்து பார்த்தபோது உயிர்ப்பான இடமாக அது தோன்றியது. தமாஷா நடனங்களும் பாட்டும் கவிதைகளும் பேச்சுமாய் ஒரு கலாச்சார வெளியாய் தோன்றியது. இங்கு எங்கோ உட்கார்ந்தபடிதான் நாராயண் சூர்வே தன் கவிதைகளை எழுதியிருப்பார். சண்டை போடக்கூடாது என்று தினம் தன் குழந்தைகளிடம் கூறிவிட்டு மில் வேலைக்கும் போன ஆயி ஒரு நாள் வெறும் உடலாய் திரும்பிய கவிதை. கசாப்பு கடை வைத்திருந்த தாவூத் சாச்சா காசிபாய் தாக்கப்பட்டதும் அவளை காப்பாற்ற சண்டை போட்டு தன் கால்களை இழந்த கவிதை. இந்த பகுதியின் வாழ்க்கையை கூறும் மும்பைச்சா லாவணி கவிதை எல்லாம் இங்கேதான், இந்த கிரண்காவில்தான் எழுதப்பட்டவை. தொழிற்சங்கம் உடைப்பட்டதும் அந்த பிளவிலிருந்து குண்டர்களும் தாதாக்களும் வெளிக்கிளம்பி வந்ததும் மிகப்பெரிய கடாவாலை தாவூத்திடம் விலை பேசப்பட்டதும் அதைத் தொடர்ந்து சுனில் கடாவின் கொலையும் என வேர்வையும் இரத்தமும் துப்பாக்கியும் ராம்புரி கத்தியுமாக மாறியது இந்த இடம்தான். 5 நட்சத்திர அங்காடியும் ஓவிய கூடங்களும் ஹோட்டல்களும் வானம் தொடும் கட்டடங்களும் எழும்பியுள்ள இந்த இடம் கட்டுமான தொழிலதிபர்களின் வெற்றி, பணமுதலைகளின் வெற்றி. முன்னேற துடிக்கும் நடுத்தர மனிதர்கள் ஈசல்களாய் பெருகுவது இங்குதான். இவளும் அந்த ஈசல்களில் ஒருத்திதான். கம்மு பேசுவதை நிறுத்திவிட்டு பாத்திரம் கழுவ முற்பட்டிருந்தாள். எதையோ முணுமுணுத்தபடி. உற்று கேட்டபோது அது மும்பைச்சா லாவணியின் வரிகள். நெருப்பை தின்று சாம்பலை கழிபவர்கள் நாங்கள் என்று கிரண்காவ் வாசிகள் கூறும் கவிதை. இது தேவர்களின் சிற்பி விஸ்வகர்மா எழுப்பிய நகரமல்ல. நெருப்பிலிருந்து தப்பித்த அசுரர்களின் சிற்பி மயன் எழுப்பியது. நகரங்கள் எழ வனங்களும் வனம்சார் வாழ்க்கையும் எரிக்கப்படுவதுதான் புராண கதை. கண்டவப்பிரஸ்தம் நெருப்பில் அழிந்த பிறகுதான் எழும்பியது இந்திரபிரஸ்தம். நாகர்களின் வீடாகவும் எண்ணற்ற பறவைகள், மிருகங்கள் இவற்றின் குடியிருப்பாகவும் இருந்த அதுதான் தீக்கிரையாக்கப்பட்டது. வயல்வெளிகள், பழத்தோப்புகள், பூந்தோட்டங்கள், நகரம் இவை வனங்களை அழித்தால்தான் உருவாகும். அதுதான் தர்மருக்கு கிருஷ்ணர் தந்த பதில். நெய் சாப்பிட்டு கொழுத்திருந்த அக்னி தன் உடல் கரைந்து பொலிவு பெற வனத்தை அழிப்பதுதான் வழி என்று நினைத்து தன் நெருப்பு நாவுகளால் தின்ற வனம்தான் கண்டவப்பிரஸ்தம். எல்லாம் எல்லாம் அழிந்தன. மான்கள், சிங்கங்கள், பாம்புகள், குரங்குகள், ஆமைகள், புறாக்கள், கிளிகள், தேனீக்கள், சாரி சாரியாக போன எறும்புகள், மரங்கள், புதர்கள், கொடிகள், மூலிகைச் செடிகள், புல் பூண்டு எதுவும் எஞ்சவில்லை. இந்திரபிரஸ்தம் எழும்பியது. ஓவியம், இசை மற்றும் நடனம் கற்ற கலைஞர்களும் கைவினை கலைஞர்களும் வியாபாரிகளும் தொழிலாளிகளும் வந்து குழுமினர். கம்மு மும்பைச்சா லாவணியை முணுமுணுத்தபடிதான் இருந்தாள். சமையலறை கதவினூடே வரவேற்பறையின் பால்கனி தெரிந்தது. தூரத்தே ஆலையின் புகைப்போக்கி தெரிந்தது. இந்திரபிரஸ்த நெருப்பிலிருந்து ஒரு தட்சகன் தப்பித்து வந்தான் பழி தீர்க்க. இது நவயுகம். பல தட்சகர்கள் வரலாம். தட்சகர்களை நினைவூட்டும் நிகழ்வுகள் நேரலாம். இடிந்து இருண்டு கிடக்கும் ஆலைகள் பெரும் குற்றவெளிகள் ஆகலாம். அங்கே வன்புணர்வுகளும் கொலைகளும் போதை மருந்து கடத்தல்களும் வக்கர வெறியாட்டங்களும் நடைபெறலாம்.
பாத்திரம் கழுவும் வேலையை முடித்துவிட்டாள் கம்மு. தன் வலுவான கைகளால் சப்பாத்தி மாவை அடித்து அடித்து பிசைய ஆரம்பித்தாள். நன்றி. கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க.